விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இப்போ நடக்க இருக்க தியேட்டர் ஸ்ட்ரைக்கால எந்த படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த திரையரங்கு ஸ்ட்ரைக்கே நடக்குமா அப்படின்னு தெரியலையே. நேற்று பார்த்தீங்கன்னா பெப்சிலேருந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையில் உடனடியாக இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிட்டு ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கம் இதில் தலையிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்ட்ரைக் தவிர்க்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரண்ராஜ் சினிமாலேருந்து முழுசாக விலகிட்டாரான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சரண்ராஜை பொறுத்த வரைக்கும் சென்ற வருடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் படத்தை நடித்தார், ஒரு கன்னட படத்தை நடித்தார். திரைப்படங்கள் நடிக்க அழைப்பு வந்தால் தொடர்ந்து நடிப்பதற்கு சரண்ராஜ் தயாராக தான் இருக்கார். ரஜினிக்கு போடப்பட்ட ரெட் கார்டை எதிர்த்து விஜய் புரொடக்ஷன்ஸ் படம் எடுத்ததை பற்றி சொல்ல முடியுமான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் புதிய திரைப்படங்களை யாரும் ஆரம்பிக்கக்கூடாது என்றும் அதை மீறி யாராவது ஆரம்பித்தார்கள் என்றால் அவங்களுடைய படங்களை வாங்கி நாங்கள் வெளியிட மாட்டோம் என்றும் விநியோகஸ்தர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு அறிவிப்பை செய்திருந்தார்கள். அந்த ஸ்ட்ரைக் மிக நீண்ட நாட்கள் நீடித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உழைப்பாளி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமானது. அவங்களுடைய கோரிக்கைக்கு எதிராக இந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டதால் அந்த படத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், அந்த படத்துக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை தரமாட்டோம் என்று விநியோகஸ்தர் சங்கம் முதலில் அறிவித்தாலும் அதை அவங்களால் செயல்படுத்த முடிந்ததா என்றால் இல்லை. அதுக்கு காரணம் அந்த படத்துடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது தான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கேன், ஆல் ஆர் ஈக்குவல் சம் ஆர் மோர் ஈக்குவல்னு. அது மாதிரி தான் ரஜினிகாந்த் படம் அப்படின்றனால தான் அவங்களால ரஜினியை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த படம் வெளியாயிடுச்சு. ஜெயிலர் 2 படத்துடைய வெற்றியை தடுக்க தான் இந்த தியேட்டர் ஸ்ட்ரைக் நடக்குதான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெளியீடு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. இவங்க ஸ்ட்ரைக்கை அறிவித்திருப்பது செப்டம்பர் 1ஆம் தேதி. செப்டம்பர் 1ஆம் தேதியே ஸ்ட்ரைக் நடக்குமான்னு தெரியல. அப்படியே ஸ்ட்ரைக் நடந்தாலும் அது அக்டோபர் வரை நிச்சயமாக நீடிக்க வாய்ப்பில்லை. அதனால் ரஜினிகாந்த் படத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் ஸ்ரேயா என்ன செய்கிறாங்கன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. தர்மன் படப்பிடிப்பிலே ரஜினிகாந்தை ஸ்ரேயா சந்தித்திருக்கிறார். 2 பேரும் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த புகைப்படம் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் தர்மன் படத்திலே ஸ்ரேயா நடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. சில ஊடகங்களில் தர்மன் படத்தில் ரஜினியோடு ஸ்ரேயா நடிக்கிறார் அப்படின்னு எழுத தொடங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் அஸ்வத் மாரிமுத்து தான் விளக்கம் தரணும். எழுத்தாளர் அகிலனோட கதைகள் திரைப்படமாக வந்திருக்கான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. வாழ்வு எங்கே அப்படின்ற பெயரில் அகிலன் எழுதிய கதை தான் நடிகர் சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடிக்க குலமகள் ராதை என்ற பெயரிலே படம் வச்சு, அது மாதிரி அகிலனுடைய கயல்விழி தான் எம்ஜிஆருடைய கடைசி படமாக அமைந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆயிற்று. அவருடைய எழுத்திலே உருவான இன்னொரு படம் இருக்குது, அது பாவை விளக்கு. நடிகர் ஜி சீனிவாசன் படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் ஜி சீனிவாசன் ஒரு சில படங்களை இயக்கி இருக்கிறார். கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்கு இளையராஜா அவர்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு இசையமைச்சிட்டு இருக்காருன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவை பொறுத்தவரையிலே ஒரு படத்துக்கு எப்படிப்பட்ட இசை அமையணும் அப்படின்றத அந்த படத்தை பார்க்கும்போதே அவர் முடிவு செய்து விடுவார். அதுக்கு பின்னால் அதற்குரிய இசையை தருவார். அவ்வளவுதானே தவிர யார் அந்த படத்தின் இயக்குனர் என்பதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இசையமைக்கின்ற ஒரு இசையமைப்பாளர் இல்லை இளையராஜா. நடிகர் ஜெய்சங்கருக்கு சினிமாவை தாண்டி வேற எதுலையாச்சும் ஆர்வம் இருந்ததான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி நாடகங்களில் நடிக்கிறதுல ஜெய்சங்கருக்கு ரொம்ப ஆசை இருந்தது. சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய நாடக மேடை காதல் தொடர்ந்ததுனால தான் ஒரு நாடக குழுவையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். சினிமா நாடகம் ரெண்டையும் தாண்டி வேறு எதிலும் ஜெய்சங்கருக்கு நாட்டம் இருந்ததாக எனக்கு தெரியல. மணிரத்னத்துக்கு கமல்ஹாசன் திரும்பவும் ஒரு பட வாய்ப்பு கொடுப்பாரான்னு சஞ்சய் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனே அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தாலும் மணிரத்னம் அதை தவிர்த்து விடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சௌகர் ஜானகி அம்மா என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னு வேல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்திய அரசாங்கத்தின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, தமிழ்நாடு அரசினுடைய உயரிய விருதான கலைமாமணி விருது உட்பட எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவித்த ஒரு நடிகை தான் சௌகார் ஜானகி. மாரி செல்வராஜ் வடிவேலு கூட்டணியை திரும்பவும் எதிர்பார்க்கலாமான்னு மடிப்பாக்கத்துலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் நடிப்பதற்கு இப்போ வடிவேலு என்ன தொகை எதிர்பார்க்குறாரோ அந்த தொகையெல்லாம் எதிர்பார்க்காமல் இருந்தால் மாரி செல்வருடைய படத்திலே அவர் இணைந்து நடிக்க வாய்ப்பு இருக்குது. அரசன் படத்தை பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாமான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க.
அரசன் படத்தை எப்படியாவது பொங்கலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் சிம்புவும் வெற்றிமாறனும் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையாகவும் வேகமாகவும் உழைத்தார்கள் என்றால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஆர் ராதா பத்மினி 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. எம்ஆர் ராதா பத்மினி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான சித்தி என்ற திரைப்படம். அவள் இருவரையும் அந்த படத்தில் கதாநாயகியாக கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒப்பந்தம் செய்த போது அதுக்கு எழுந்த எதிர்ப்பு இருக்குது. அது கொஞ்ச நஞ்சம் இல்லை. அந்த எதிர்ப்புலையெல்லாம் மீறி மிகப்பெரிய வெற்றியை குவித்த படமாக அந்த படம் அமைந்தது. பாக்யராஜ், பூர்ணிமா பாக்யராஜ் 2 பேரும் சேர்ந்து நடித்த கன்னடத்து பைங்கிலி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சாயிரமணியுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள கன்னட பைங்கிலி படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அதனால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படம் வெளிவர வாய்ப்பு இருக்குது. ரஜினி கமல் படத்தை ரெட் ஜெயின் தயாரிக்க மாட்டாங்கன்னு RKFI தான் தயாரிக்க போகிறாங்கன்னு தகவல் வருது. அது உண்மையான யாழ்ப்பாணத்திலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தை தயாரிக்கிறது ரெட் ஜெயின் நிறுவனத்தில் தான். அதில் கமல்ஹாசனும் இணைய வாய்ப்பு இருக்குது. கமல்ஹாசன் சம்பளம் வாங்காமல் முழு படத்தை நடித்து கொடுத்துருக்காரான்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. கல்யாணராமன் படத்தை இயக்கிய GN ரங்கராஜன் பொருளாதார ரீதியாக ஒரு காலகட்டத்திலே கஷ்டப்பட்ட போது அவருக்கு உதவுவதற்காக மகராசன் என்ற படத்திலே கமல்ஹாசன் நடித்தார். அந்த படத்தில் நடித்ததற்காக ஒரு காசு கூட கமல்ஹாசன் சம்பளம் வாங்கி கொள்ளவில்லை என்பது உண்மை. பிரேம்ஜியை வெங்கட் பிரபு கைவிட்டுட்டாரான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க? இந்த கேள்விக்கு அடிப்படை என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கும் எல்லா விழாக்கள்லையும் அவங்க 2 பேரும் ஒன்றாகத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெங்கட் பிரபு இயக்குகின்ற எல்லா படத்துலையும் பிரேம்ஜி இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த இயக்குனரோட சேர்ந்தா சண்முக பாண்டியனுக்கு நல்ல வெற்றி படம் கிடைக்கும்னு சஞ்சய் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பல நல்ல இயக்குனர் இருக்காங்க. அதில் யாரோடு வேண்டுமானாலும் சண்முக பாண்டியன் இணைந்து பணியாற்றலாம். இப்போ அதுக்கான முயற்சியை தான் சண்முக பாண்டியன் எடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். திருவனுடைய இயக்கத்திலே இப்போ ஒரு படத்தில் அவர் நடிச்சிட்ருக்கார். அந்த படமே கூட சண்முக பாண்டியனுடைய திரை வாழ்க்கையை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படத்துடைய பெயர் வான வேடிக்கை. ஜீனி, ப்ரோ கிளப் இந்த 2 படங்களில் எந்த படம் முதல்ல வெளியாகும்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜீனி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லா பணிகளும் முடிந்து அந்த படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. ஆனால் ப்ரோ கிளப் படத்துடைய நிலைமை அப்படி இல்லை. ப்ரோ கிளப் படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் ஏறக்குறைய 60% மீதம் இருக்கிறது. SV சுப்பையா அவர்களை பற்றி தகவல் சொல்ல முடியுமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய 11வது வயதிலே நாடக உலகிலே அடியெடுத்து வைத்த SV சுப்பையா அதற்கு பின்னாலே பல நாடக குழுக்களில் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பின்னாலே திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் தான் நடித்த எந்த ஒரு படத்திலும் தனக்கான நடிப்பு முதிரையை பதிக்காமல் இருந்ததே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான நடிப்பை ஒவ்வொரு படத்திலும் வழங்கியவர் தான் SV சுப்பையா. அவருடைய நடிப்பை பார்த்து சிவாஜியே பயப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிப்பாற்றலை கொண்டிருந்தவர் அவர். நடிப்பை தாண்டி SV சுப்பையாவுக்கு ஆர்வம் இருந்த இன்னொரு விஷயம்னா விவசாயத்தை சொல்லலாம். சினிமா ஷூட்டிங் இல்லைன்னா அவருடைய தோட்டத்தில் தான் அவரை பார்க்கலாம். தன்னுடைய 60வது வயது வரை கலைப்பயணத்தை தொடர்ந்து செய்த SV சுப்பையா 60வது வயதில் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டார். தனுஷ், லாரன்ஸ் இந்த 2 பேரில் ரஜினி அரசியலில் யாருக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்தவரை இவங்க 2 பேருக்குமே வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க மாட்டார் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ராதா மோகன் தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்ததால தான் இப்போ எந்த படமும் டைரக்ட் பண்ணாமல் இருக்காரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுதானே திரையுலகின் சாபக்கேடு. நான் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் வெற்றி மட்டும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த திரையுலகம் உங்களை கைவிட்டு விடுகின்ற அபாயம் இருக்குது. இதை எச்சரிக்கையாகவே நான் பல இயக்குநர்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவாக இறந்தவங்களுக்கு எதன் அடிப்படையில் அரசு மரியாதை கொடுக்கப்படுதுன்னு ராஜ் திருநன்றூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒருவர் இறக்கும் போது யார் யாருக்கெல்லாம் அரசு மரியாதை தரப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு விதிமுறைகள் இருக்கின்றன. நம்முடைய ஜனாதிபதி, மாஜி ஜனாதிபதி, நம்முடைய பிரதமர், மாஜி பிரதமர் உட்பட பலருக்கு இந்த கௌரவம் தரப்படலாம் அப்படின்னு விதி இருக்குது. ஒரு சிலர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களுக்கு கூட இது போன்ற மரியாதை தரப்படும் அப்படின்னு தவறாக நினச்சிட்ருக்காங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கிய எல்லோருக்குமே அவருடைய இறுதிச் சடங்கில் அரசு மரியாதை தரப்படுவதில்லை. அதே நேரத்தில் அரசாங்கம் நினச்சா இது போன்ற விதிகளை எல்லாம் கடந்து ஒருவருடைய இறுதிச் சடங்கில் அரசாங்க மரியாதை செலுத்தலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர் கண்ணதாசன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர் கவிஞர் வாலி. அதே மாதிரி கவிஞர் வாலி மேலே மிகுந்த அன்பு வைத்திருந்தவர் கவிஞர் கண்ணதாசன். அப்படி இருந்த போதிலும் இருவருமே ஒருவரை ஒருவர் தாக்கி மேடையில் விமர்சித்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அப்படின்றது தான் உண்மை. எம்ஜிஆரை சார்ந்து கவிஞர் வாலியும் எம்ஜிஆருக்கு எதிராக கவிஞர் கண்ணதாசனும் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற மேடைகளில் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களை சரமாரியாக விமர்சிப்பார் கவிஞர் வாலி.
அதே மாதிரி காங்கிரஸ் மேடைகளில் வாலியினுடைய பாடலை விமர்சிப்பார் கண்ணதாசன். ஒரு முறை எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட பாடலாசிரியரில் நீ யாரை வேணால் ஆதரி, ஆனால் வாலியை மட்டும் தொடர்ந்து ஆதரித்து அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்காது என்றாராம் கண்ணதாசன். அவர் இப்படி சொன்ன உடனே ஏன் இப்படி சொல்கிறீங்க என்று அவரிடம் கேட்டிருக்கிறார் எம்எஸ் விஸ்வநாதன். மற்றவங்களை நீ எவ்வளோ தான் ஆதரித்தாலும் எவனும் எனக்கு போட்டியாக வரமாட்டான், ஆனால் இந்த பையன் அப்படி இல்லை, விஷயம் உள்ளவன் என்று சொல்லிவிட்டு குழந்தையைப் போல வெகுளித்தனமாக சிரித்திருக்கிறார் கவிஞர். இந்த சம்பவத்தை பற்றி வாலியிடம் எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னபோது அவர் இப்படி சொன்னதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு. ஏன்னா பாட்டு எழுதுறது அப்படின்றது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, ஆனால் அவருக்கு இருக்கிறது 14 குழந்தை. பொருளாதார ரீதியாக இன்னொரு கவிஞனால் தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படுறதை எப்படி அவரால் தாங்கிக்க முடியும் என்று இருக்கிறார் வாலி. கவிஞர் கண்ணதாசனுக்கு எதிராக பாட்டுக்கடை விரிக்க வந்தவர் தான் வாலி அப்படின்னாலும் பட உலகுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாலே அவங்க 2 பேருக்கு இடையிலே இனம் புரியாத ஒரு மரியாதையும் அன்பும் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.